Dear students, today we are going to continue with our yesterday's class. Yesterday we had studied about the colonial or modern Indian historiography. We learned that with the advent of India, with the advent of Europeans, there was a lot of historical material created, and this historical material gave way to make many interpretations of history, many trends of history. And we also learned that the Europeans had come out with different trends of history, of Indian history. We had Europeans who were having a contemptuous view on India and Indians and Indian history. We have seen a trend where the Europeans had a liberal and favorable view towards India and Indian history. And there were also the missionary view. The missionary view was that Indian history and Indian society was a condemned society, and it is by divine plan that the British rule has been established here. So different types of European historical narratives or theories started to emerge after the coming of the British in India. So today we are going to study about the Indian part of Indian historiography, or emergence of Indian views and emergence of Indian views fueled by Indian historians. அன்புக்கினிய மாணவர்களே, கடந்த வகுப்பில், நேற்றைய வகுப்பில் நாம் காலனிய இந்திய வரலாறு அல்லது நவீன கால இந்திய வரலாறு பற்றி படித்தோம். அதன் தொடர்ச்சியை இன்று படிப்போம். நேற்றே நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டோம். என்னவென்று சொன்னால், இந்திய வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு முரண். இந்திய நவீன கால வரலாறு என்பது காலனியமய வரலாற்றோடு அல்லது காலனிமய காலத்தோடு ஒற்றுப்போகிறது. ஆங்கிலேயர்களின் வருகையின் காரணமாக இந்திய வரலாற்று வரைவியல் நவீனத்துவத்தை நோக்கி பயணிக்கின்றது. அடிப்படையில் நாம் நேற்று தெரிந்து கொண்டது என்னவென்று சொன்னால், இந்திய வரலாற்று வரைவியல் ஆங்கிலேயர்களின் வருகையின் காரணமாக வளர்ச்சி அடைந்ததற்கு அடிப்படை காரணம் ஆங்கிலேயர்களின் வருகை அதிகமான வரலாற்று சான்றுகளை உருவாக்கியது. பல்வேறு சான்றுகள் எழுத்துப்பூர்வமாக கிடைத்தது. இந்த பல்வேறு சான்றுகளின் அடிப்படையில் பல்வேறு வகையான வரலாற்று மரபுகள் இந்தியாவில் தோன்றின. அப்படி தோன்றிய ஆரம்பகால வரலாற்று மரபுகள், வரலாற்று வரைவியல் மரபுகள் ஆங்கிலேயர்களால் ஊக்கப்படுத்தப்பட்டன. ஆங்கிலேயர்களில் சிலர் இந்தியாவின் மீது ஒரு அவநம்பிக்கையோடு, இந்திய வரலாற்றின் மீது ஒரு அவநம்பிக்கையோடு, இந்திய மக்களின் மீது அவநம்பிக்கையோடு அவர்கள் இந்திய வரலாற்றை அந்த கண்ணோட்டத்தில் இருந்து எழுத தொடங்கினார்கள். சிலர் இந்தியாவையும் இந்திய நிறுவனங்களையும் இந்திய மக்களையும் நம்பிக்கையோடு பார்த்தார்கள். இந்திய பாரம்பரிய மரபுகள் சிறப்பானது என்று கருதினார்கள். இந்த கண்ணோட்டத்தோடு வரலாற்றை அணுகியவர்கள் உண்டு. சிலர் சமயம் சார்ந்த கண்ணோட்டத்தோடு இந்திய மக்கள் பழமைவாதிகளாகவும் இந்திய மக்கள் சபிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பதாகவும், இந்திய மக்களுக்கு
ஒரு விடுதலையை அல்லது இந்திய மக்களுக்கு ஒரு வகையான மாற்றத்தை மேன்மையை வழங்குவதற்காகத்தான் ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவில் உருவாகி இருப்பதாகவும் அப்படி மாற்றம் வருவதற்கு இந்தியாவில் மத மாற்றம் வர வேண்டும் என்றும் ஒரு வகையான மரபு இந்தியாவில் நிலவியது. ஆக பல்வேறு மரபுகள், வரலாற்று வரைவியல் மரபுகள் இந்தியாவில் நிலவிக் கொண்டிருந்தன. இந்த மரபுகள் எல்லாம் ஐரோப்பியர்களால் உருவாக்கப்பட்டவை. ஐரோப்பியர்கள் இந்த மரபுகளை தோற்றுவித்து இந்த மரபுகளை ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தனர். இன்று நாம் இந்திய வரலாற்று வரைவியலின் தொடக்க காலத்தில் பல்வேறு வகையான இந்திய மரபுகளை பற்றி படிக்க இருக்கின்றோம். Following the Europeans, the Indian historians entered the arena of historiography. Previously, Indian historiography was a mere description and narration of events. And in this narration, there was no scope for explaining the process of events and the conditions that affected the events. So, Indian historiography was inferior when compared to the Western developments. For Indian historiography narrated only the events. It did not go into the cause and effect of the events. It did not explain the process. It did not see into the conditions that affected the events. It was just a record. It was just a chronicle. It was just a mere compilation of what has happened. And it was not true history from the Western point of view. But, however, Indian historiographers in the modern period did not stay aloof. They rose to the occasion. The intellectual renaissance provided the fuel to compete with the Westerners. Even though the Indian traditional historical writing had some limitations, the Indian historians rose up to the occasion and refuted many theories of the Westerners which are acceptable to the Indians. Here, they started with the British. They followed the British. They walked in the footsteps of the British. Soon they realized that Indian historiography need not study East India Company and the English crown, but it has to study the activities of Indian people. Hence, they formulated their own ideas of history and they brought out the fact, they realized the fact that the real significance of Indian history lies in the transformation of Indian society through its own nationals. And before attaining this kind of modern India, India had to pass through naturally several stages of thinking which was varied in nature. அன்புக்கினிய மாணவர்களே, இந்திய வரலாற்று வரைவியலாளர்கள் ஆங்கிலேயர்களை தொடர்ந்து இந்திய வரலாற்று வரைவியலை மேன்மைப்படுத்துவதற்காக அந்த பணியை மேற்கொண்டனர். அடிப்படையில் இந்திய வரலாற்று வரைவியல் என்பது சில தடைகள் இருந்தன, அல்லது இந்திய வரலாற்று வரைவியலுக்கும் மேற்கத்திய வரலாற்று வரைவியலுக்கும் நீண்ட இடைவேளை இருந்தது. மேற்கத்திய வரலாற்று வரைவியல் வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் இந்திய வரலாற்று வரைவியல் சற்று பின்தங்கி இருந்தது. இந்திய வரலாற்று வரைவியல் என்பது நடந்த சம்பவங்களை அப்படியே பதிவு செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் மேற்கத்திய வரலாற்று வரைவியல் என்பது நடந்த சம்பவங்களை, அந்த சம்பவங்களுக்கான காரணங்களை, அந்த சம்பவங்களுக்கான விளைவுகளை படிக்கக்கூடிய ஒரு பாடமாக மாறியிருந்தது. ஆக மிகப்பெரிய இடைவேளை இருந்தது இந்திய வரலாற்று வரைவியலுக்கும் மேற்கத்திய வரலாற்று வரைவியலுக்கும். ஆனால் இருப்பினும்
ஆங்கிலேய வரலாற்று வரைவியலாளர்களை தொடர்ந்து, ஐரோப்பிய வரலாற்று வரைவியலாளர்களை தொடர்ந்து இந்திய வரலாற்று வரைவியலாளர்களையும் வரலாற்று வரைவியலாளர்களும் புதிய வரலாற்று வரைவியல் மரபுகளை தோற்றுவித்தனர். இந்தியாவில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள், இந்தியாவில் ஏற்பட்ட சமூக சமய மறுமலர்ச்சி இந்தியர்களுக்கு ஐரோப்பியர்களோடு, ஆங்கிலர்களோடு, ஐரோப்பிய ஆங்கிலேய வரலாற்று வரைவியலாளர்களோடு போட்டி போட்டு அவர்களுக்கு இணையாக வரலாற்று வரைவியல் தத்துவங்களை எழுதக்கூடிய, வரலாற்று வரைவியல் தத்துவங்களை பேசக்கூடிய, வரலாற்று வரைவியல் தத்துவங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்திய வரலாற்று வரைவியலாளர்கள் எடுத்திருந்தனர். சற்று தாமதித்து இந்திய வரலாற்று வரைவியலாளர்கள் இந்திய வரலாற்று வரைவியலை எழுதத் தொடங்கினாலும், எழுதத் தொடங்கி சில காலத்தில் அவர்கள் மேற்கத்திய வரலாற்று அறிஞர்களோடு கருத்துக்களை எதிர்த்து அவைகளை புறந்தள்ளி தங்களுடைய சொந்த கருத்துக்களை உருவாக்கி, அடிப்படையில் தொடக்க காலத்தில் ஐரோப்பியர்களுடைய பாதங்களை பின்தொடர்ந்து, ஐரோப்பியர்களுடைய தடங்களை பின்தொடர்ந்து வரலாற்று வரைவியலை, இந்திய வரலாற்று வரைவியல் என்பது ஆங்கிலேயர்களை பற்றி படிப்பது என்ற அடிப்படை கண்ணோட்டத்தோடு, ஆங்கிலேயர்கள் கண்ணோட்டத்தில் இருந்து படிப்பது என்ற கண்ணோட்டத்தில் இருந்து தொடங்கி பிறகு மாறி இந்திய வரலாற்று வரைவியல் என்பது இந்தியர்களால் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்திய வரலாற்று வரைவியல் இந்திய மக்களுடைய சமூகத்தை பற்றி, இந்திய மக்களுடைய வாழ்க்கையை பற்றி இந்தியர்களால் எழுதப்படும் என்ற நிலை உருவானது. இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாவதற்கு முன்பு பல்வேறு வகையான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆக இந்தியாவும் இந்திய வரலாற்று வரைவியலாளர்களும் ஐரோப்பியர்களிடமிருந்து வரலாற்று வரைவியல் பாடத்தில் எந்த விதத்திலும் பின்தங்கிவிடவில்லை. சற்று தாமதமாக வந்திருந்தாலும் அவர்களும் ஒரு ஆங்கிலேயர்களுக்கு இணையான, ஆங்கிலேயர்களுக்கு ஈடான ஒரு நிலையை அடைந்திருந்தனர். நாம் இப்பொழுது இந்திய வரலாற்று வரைவியலாளர்கள் பின்பற்றிய பல்வேறு மரபுகளை பற்றி படிக்க இருக்கின்றோம். Following the Europeans, the Indians developed different schools of historical thought. Indians also had different views regarding Indian history, and we are going to study about the different schools of historical thought that emerged in the beginning of the modern Indian historiographical period. The first school that emerged as a result of the colonial influence was the extremist school. This extremist school of thought had a feeling of Hindu superiority over Western culture. They felt that Indian culture was predominantly Hindu, and this Hindu system and culture was superior to Western culture. This school, consisting of people like Rajnarayan Bose, Chandranath Basu, Bankim Chandra Chatterjee, A.C. Das, K.P. Jaiswal, Bal Gangadhar Tilak and V.D. Savarkar, argued that India, which is predominantly Hindu, had a superiority of race, civilization and culture. And the writings reflected this theme. Rajnarayan Bose in his work, The Religion of Love, Chandranath Basu in his work, Shakuntala Tattva, where he compares Western and Indian culture and proclaims that
Indian culture, that is Hindu culture, is very superior to the Western culture. Bankim Chandra Chatterjee wrote his novel Anandmat along with several other writings, where we find in his Anandmat we find the song Vande Mataram. A.C. Das wrote a book, An Introduction to the Study of Society. K.P. Jaiswal, with his work Hindu Polity, A Constitutional History of India in Hindu Times. Bal Gangadhar Tilak was the editor of the newspapers Maharata and Kesari, and he wrote his book Gita Rahasya. Likewise, V.D. Savarkar, with several writings, one of which is important, is Six Glorious Epochs of Indian History, and in Marathi it is called as Saha Soneri Pane. All these works had a faith, a belief that Indian culture was predominantly Hindu and it was superior to Western culture. Actually, this trend, this school of thought equated Indian culture with the Hindu culture and was limited, or its understanding was limited in the sense it did not identify India as a plural country, and it did not give space to the other communities, the pluralist society of India. So this was one of the schools of thought, one of the schools of historical thought that evolved during the colonial period. அன்புக்கினிய மாணவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல் கடந்த வகுப்பில் பல்வேறு மரபுகள், பல்வேறு வரலாற்று வரைவியல் மரபுகள் பற்றி படித்தோம். அந்த பல்வேறு வரலாற்று வரைவியல் மரபுகள் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டவை. இன்று நாம் இந்திய வரலாற்று வரைவியலாளர்களால் உருவாக்கப்பட்ட மரபுகளை பார்க்க இருக்கின்றோம். அதில் முதல் மரபு என்பது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்கூல் என்று சொல்வார்கள். இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய மரபை சார்ந்தவர்கள் இந்தியா என்பது ஒரு இந்து தேசம் என்ற அடிப்படையில் எழுதியவர்கள். அந்த இந்து தேசம் அல்லது அந்த இந்து இந்தியா மேற்கத்திய உலகத்தை விட, மேற்கத்திய நாகரிகத்தை விட மிகவும் சிறந்து இருந்தது என்று சொல்வார்கள். அப்படி என்று பார்த்தால் அவர்கள் இந்திய வரலாறு என்பது சிறப்பானது, இந்திய வரலாறு என்பது பெருமைக்குரியது, இந்திய வரலாறு என்பது யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியர்களும் இந்திய மக்களும் மேற்கத்திய உலகத்தை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் இந்தியா ஒரு மிக சிறந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்டுள்ள நாடு என்ற அடிப்படையில் எழுதினார்கள். இந்த மரபை பின்பற்றி எழுதிய எழுத்தாளர்கள் இந்த மரபை பிரதிபலித்தனர். உதாரணமாக ராஜ் நாராயண் போஸ் தன்னுடைய புத்தகமான தி ரிலிஜன் ஆஃப் லவ் என்ற புத்தகத்திலும், சந்திரநாத் பாசு சகுந்தலா தத்துவா என்ற அவருடைய புத்தகத்தில் மேற்கத்திய மற்றும் இந்திய கலாச்சாரங்களை ஒப்பிட்டு இந்திய கலாச்சாரம், அதாவது இந்திய கலாச்சாரம் என்று அவர்கள் சொல்லுகின்ற வேளையில் அது இந்து கலாச்சாரம் என்ற அடிப்படையில் அவர்கள் எழுதினார்கள். அப்படி எழுதுகின்ற வேளையில் அவர்கள் சொன்னார்கள் இந்திய கலாச்சாரம் மிக சிறந்த கலாச்சாரம், பண்பாடானது. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அனந்த்மத் என்ற நூலை எழுதினார். அந்த அனந்தமத் என்கின்ற நூலில் தான் வந்தே மாதரம் என்ற பாடல் இடம்பெற்றது. ஏசி தாஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் டு தி ஸ்டடி ஆஃப் சொசைட்டி என்ற ஒரு நூலையும், கே.பி. ஜெயஸ்வால் ஹிந்து பாலிட்டி, எ கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இன் ஹிந்து டைம்ஸ் என்ற நூலையும், பால் கங்காதர் திலக் மராட்டா கேசரி போன்ற பத்திரிகைகளின் ஆசிரியராக இருந்தார். கீதா ரகசியா என்ற நூலை எழுதினார். வி.டி. சவார்கர் சிக்ஸ் குளோரியஸ் எபோக்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி என்ற நூலை எழுதினார். இந்த நூல்களை எழுதிய எழுத்தாளர்களுக்கு அடிப்படையில் ஒரு ஒற்றுமை இருந்தது. அது என்னவென்று சொன்னால், இவர்கள் இந்திய கலாச்சாரம் என்பது
பெரும்பான்மை இந்துக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு, இந்த பெரும்பான்மை இந்துக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்பது மேற்கத்திய கலாச்சாரத்தை விட சிறந்தது என்று எழுதினார்கள். இந்த இந்த மரபில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனம், ஒரு மிகப்பெரிய பிழை அல்லது ஒரு மிகப்பெரிய பிழை என்னவென்று சொன்னால், இந்த மரபானது இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு எதிராக இருந்தது. இந்த மரபானது இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்பதை மறந்து போனது. இந்த மரபு என்பது இந்தியாவை ஒற்றை பண்பாட்டோடு ஒற்றை கலாச்சாரத்தோடு புரிந்து கொண்டது. ஆக இந்த மரபு ஆனது இந்தியாவில் கலோனிய ஆதிக்க காலத்தில் வளர்ந்தது. The next school of thought was the rationalist school of thought. These people, these intellectuals who were called as rationalist school, they were intoxicated by nationalist sentiments but viewed events more objectively in order to rectify the errors committed by Europeans in respect of Indian history. So the important people of this school are Rajendra Lal Mitra. He has published his 3 separate works: The Antiquities of Orissa, then similarly illustrated work on Bodh Gaya, and the third one is Indo-Aryans. So these 3 works are his works. And then we had Ramesh Chandra Dutt, who wrote a history of civilization in ancient India. Then R.G. Bhandarkar, who had written 2 works, A Peep into the Early History of India and Early History of Deccan. Rai Chowdhury, who spoke about political history of ancient India. ஸோ அன்புக்கினிய மாணவர்களே, இன்னொரு மரபு, அடுத்த மரபு ரேஷனலிஸ்ட் மரபு என்று சொல்வார்கள், முற்போக்கு மரபு. இந்த முற்போக்கு மரபிலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கோடு எழுதினார்கள். அந்த குறிப்பிட்ட நோக்கு என்ன என்று சொன்னால் தேசிய கண்ணோட்டத்தோடு எழுதினார்கள். ஆனால் தேசிய கண்ணோட்டம் என்று சொல்லுகின்ற வேளையில் அவர்கள் மிகைப்படுத்தி எழுதவில்லை, உண்மையை நோக்கி எழுத வேண்டும். ஐரோப்பியர்கள் இந்திய வரலாறை எழுதுகின்ற வேளையில் பிழைகள் வந்து விடுகின்றன, அந்த பிழைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய கண்ணோட்டத்தோடு நாம் எழுத வேண்டும் என்ற ஒரு நிலையோடு எழுதியவர்கள் தான் இந்த ரேஷனலிஸ்ட் முற்போக்கு மரபை சார்ந்தவர்கள். இந்த முற்போக்கு மரபை சார்ந்தவர்களில் மிக முக்கியமானவர்களாக இருந்தவர்கள் ராஜேந்திர லால் மித்ரா. இந்த ராஜேந்திர லால் மித்ரா என்பவர் த ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ஒரிசா என்ற அடிப்படையில் ஒரிசாவுடைய வரலாறை, ஒரிசா மாநிலத்துடைய வரலாறை எழுதினார். அவர் அந்த ஒரிசா மாநிலத்துடைய வரலாறை எழுதுகின்ற வேளையில் ஒரிசாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பண்பாட்டு கலாச்சாரங்களை பற்றி எழுதினார். அதே போல் போத் கயா என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதினார். அதே போல் இந்தோ ஆரியர்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகங்களில் அடிப்படையில் உண்மை தன்மையை வெளிக்கொணர வேண்டும் என்ற நோக்கோடு இந்திய வரலாறை எழுதிய பெருமை இந்த ஆசிரியர்களுக்கு சாரும். அதே போல் ஆர்சி தத், ரமேஷ் சந்திர தத் என்பவர் A History of Civilization in Ancient India என்ற புத்தகத்தையும், ஆர்ஜி பண்டார்கர் A Peep into the Early History of India and the Early History of Deccan என்ற 2 புத்தகங்களையும் எழுதினார்கள். அதே போல் ராய் சௌத்ரி Political History of Ancient India என்ற ஒரு நூலை எழுதினார். ஆக இது 2வது மரபாக இருந்தது, இந்தியர்களால் ஊக்குவிக்கப்பட்ட 2வது மரபாக இருந்தது. The third school of thought is the economic historians. This school of thought brought to light the economic exploitation of India by the British, and the basic tenet of this school was that the nationalist movement should have an economic understanding. So with the help of an economic understanding, the nationalist movement can be strengthened. This was the basic tenet of the school. The most important personality of this school was Dadabhai Naoroji, who wrote his book Poverty and Un-British Rule in India. In this book,
he spoke about the drain theory, and by means of which he exploited, by means of which he brought to light the exploitation, the ways, the means by means of which the English exploited the Indian economy. And this school of thought had other exponents like Major D. Basu, A.C. Majumdar, C.Y. Chintamani, and Surendranath Banerjee. அன்புக்கினிய மாணவர்களே, இன்னொரு மரபு, அடுத்த மரபு பொருளியல் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ற மரபு. இந்த மரபு அடிப்படையில் இந்திய பொருளாதாரத்தை எப்படி ஆங்கிலேயர்கள் சுரண்டுகிறார்கள் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு எழுதியவர்கள் இந்த மரபில் இருந்தார்கள். இந்த மரபில் அடிப்படை நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், தேசிய போராட்டத்தை, சுதந்திர போராட்டத்தை பொருளியல் கண்ணோட்டத்தோடு பார்ப்பது. அப்படி பொருளியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற வேளையில் நாம் சுதந்திர போராட்டத்தை ஊக்கப்படுத்த முடியும், அதை வளப்படுத்த முடியும் என்ற நோக்கோடு சிந்தித்தவர்கள். இதில் மிக முக்கியமானவர் தாதாபாய் நௌரோஜி. தாதாபாய் நௌரோஜி பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகத்தில் அவர் ட்ரெயின் தியரி என்ற கோட்பாட்டை சொல்லியிருந்தார். இந்த ட்ரெயின் தியரி என்பது எப்படி இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் சுரண்டுகிறார்கள் என்ற தத்துவத்தை சொல்லியிருந்தது. அதாவது ஆங்கிலேயர்கள் மிக குறைந்த விலைக்கு மூலப்பொருட்களை இந்தியாவில் வாங்கி அந்த மூலப்பொருட்களை கொண்டு உற்பத்தியை அவர்களுடைய நாட்டில் செய்து, பிறகு இந்திய சந்தையில் அதே பொருட்களை, இந்திய மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட அதே பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்வதன் மூலமாக எல்லா நிலைகளிலும் மூலப்பொருட்களை வாங்குவது, சந்தையில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பது போன்ற எல்லா நிலைகளிலும் சுரண்டல் இருந்ததை இந்த புத்தகம் வெளிச்சம் போட்டு காட்டியது. இந்த அடிப்படையில் அவருக்கு பிறகு, தாதாபாய் நௌரோஜிக்கு பிறகு மேஜர் டி பாசு, ஏசி மஜும்தார், சி.வை. சிந்தாமணி, சுரேந்திர பானர்ஜி போன்றவர்கள்லாம் எழுத தொடங்கினார்கள். ஆக இது மூன்றாவது மரபாக இருந்தது. The fourth school of thought was the Marxian school of thought. The Indian historians who prescribed to the Marxian school of thought explained Indian history from the Marxian viewpoint. And the important proponents of this theory were, or this school were, Hiren Mukherjee, who wrote his book India and Marxism; Palmedat, who wrote his book Fascism and Social Revolution; D.D. Kosambi, through his book An Introduction to the Study of Indian History. Again, the school extended its influence to include scholars like Muhammad Habib, S. Nurul Hasan, Romila Thapar, Dr. Bipin Chandra, Dr. Harbans Mukhia, Professor Irfan Habib. அன்புக்கினிய மாணவர்களே, நான்காவது மரபு, இந்திய வரலாற்று வரைவியலில் இந்தியர்களால் ஊக்கப்படுத்தப்பட்ட நான்காவது மரபு என்பது இந்திய மார்க்சிய வரலாற்று வரைவியலாளர்களாக இருந்தார்கள். இந்த இந்திய மார்க்சிய வரலாற்று வரைவியலாளர்கள் மார்க்சிய கண்ணோட்டத்தோடு இந்திய வரலாற்றை படித்தனர். அப்படி மார்க்சிய கண்ணோட்டத்தோடு இந்திய வரலாற்றை படிக்கின்ற வேளையில் அவர்கள் அனைத்து விஷயங்களையும் மார்க்சிய கண்ணோட்டத்தோடு புரிந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையை முதன்மைப்படுத்தியவர்களில் முக்கியமானவர்கள் ஹிரென் முகர்ஜி. ஹிரென் முகர்ஜி தன்னுடைய புத்தகமான இந்தியாவும் மார்க்சியமும், பல்மேதத் அவர் பாசிசமும் சமூக புரட்சியும், டி.டி. கோசாம்பி An Introduction to the Study of Indian History, இந்திய வரலாறுக்கு ஒரு முன்னோட்டம் என்ற தலைப்பில் எழுதினார்கள். இந்த எழுத்தாளர்களை தொடர்ந்து பல்வேறு அறிஞர்கள் இந்த மார்க்சிய மரபை பின்பற்றி எழுத ஆரம்பித்தார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் முகமது ஹபீப், நூருல் ஹசன், ரொமிலா தாப்பர், பிபின் சந்திரா, ஹர்பன்ஸ் முக்கியா, இர்ஃபான் ஹபீப்.
Apart from these schools, there was the school which was called as Objective School of Objective Historians, who tried hard to ensure that the personal opinion of the historian did not interfere with the historical narrative. They said that history should not reflect the personal opinion or the ideology of the historian. They studied history, the historical events, the causes and effects without any bias and prejudice, and also carefully ensuring that the historian's opinion does not interfere with historical writing. So this school was represented by Jadunath Sarkar, S. N. Sen, Shafat Ahmad Khan, Sardesai, S. Krishnasamy Iyengar, Srinivasacharya, Venkatesh Varlu. So, அன்புக்கினிய மாணவர்களே, அடுத்த மரபு என்பது வரலாற்றை எந்த விதமான கண்ணோட்டமும் இல்லாமல் உண்மையை மட்டும் எழுதுவது, அல்லது ஒரு வரலாற்று ஆசிரியருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அந்த வரலாற்று சம்பவங்களை விளக்குகின்ற வேளையில் நுழைந்து விடாமல் வரலாற்று சம்பவங்களுக்கான காரணங்களையும் விளைவுகளையும் எந்த விதமான ஒரு சார்பு தன்மையும் இல்லாமல் எழுதுவது என்ற நிலையை சில வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்திருந்தார்கள். அவர்களை ஆப்ஜெக்டிவ் ஹிஸ்டோரியன்ஸ் என்று சொல்வோம். அவர்கள் ராங்கே, லியோபோல்ட் வான் ராங்கே போன்று வரலாறை ஒரு எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் எழுத வேண்டும் என்ற நிலையோடு எழுதியவர்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஜாதுநாத் சர்க்கார், எஸ். என். சென், ஷஃபத் அஹ்மத் கான், சர்தேசாய், எஸ். கிருஷ்ணசாமி ஐயங்கார், ஸ்ரீனிவாசாச்சாரியார், வெங்கடேஷ் வர்லு. ஆக இப்படி இந்திய வரலாற்று வரைவியல் என்பது இந்திய வரலாற்று ஆசிரியர்களின் மூலமாக பல்வேறு மரபுகளாக பிரிந்திருந்து அப்படி இந்திய வரலாறு மெல்ல மெல்ல வளர தொடங்கியது. ஆக இவைதான் இந்திய வரலாற்று ஆசிரியர்களால் ஊக்குவிக்கப்பட்ட பல்வேறு மரபுகள், பல்வேறு வரலாற்று வரைவியல் மரபுகள். This presentation has been made with the help of B. Shekalis's book History, Its Theory and Method, published by Macmillan India Limited. அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொலியானது திரு பி. ஷேக்கலி அவர்களுடைய History, Its Theory and Method என்ற புத்தகத்தின் மூலமாக அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. இந்த புத்தகத்தை மேக்மிலன் இந்தியா பிரசுரம் வெளியிட்டுள்ளது.